வசனத்தில் போனோம். எனக்கு முன்னால் ஒரு வார்த்தை நின்னது, விடுதலை. என்ன வார்த்தை? அது யோவான் 8:36 வாசிங்க. யோவான் 8:36 படிங்க. என்ன படிக்கிறீங்க? குமாரன் உங்களை விடுதலையாக்கினோ மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பலவிதமான நெருக்கம், இடுக்கம், துயரம், கஷ்டம், இருள் போன்ற சூழ்நிலையில் தான் சிக்கியிருக்கோம். விடுதலை, யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற ஏக்கத்தில் ஜனங்கள் பல சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு விடுவிக்கிறார் என்ற அந்த காரியத்தை அறிஞ்சதுனால, அந்த அழைப்பை ஏற்றதுனால நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் விடுதலைக்கு தானே வந்தீங்க. குறிப்பாக இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் நீங்கள் விடுதலைக்கு தான் வந்தீங்க. ஸோ விடுதலை என்ன, ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்கிற ஒரு நுட்பத்தை நீங்கள் தெரியணும். ஆனால் நான் எல்லா சபைக்கும் ஊழியர் கூட்டங்கள்லேயும் நான் கற்பிக்கிறவன். அவர் ஊழியக்காரர்கள் அவருடைய அழைப்புக்கு ஏற்ப பல தகவல்களை சொல்லி இவங்களை நடத்துவாங்க. நான் இப்போ கொஞ்சம் அது சரியான முழுமையான அஸ்திபாரத்தை இந்த சமயத்தில் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நம்பர் 1, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே இயேசு விடுவிக்கிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அவர் எப்படி விடுவிக்கிறார் என்பது நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுங்கன்னு தெரியும். ஒரு வசனத்தை படிக்கலாமா? 1 பேதுரு 1:18. நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்படும். வசனம் சரிதானே? 1:18. அந்த வார்த்தை மீட்கப்படுதல். என்னதுங்க? மீட்கப்படுதல்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த நகை ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆத்திரம் வந்தோடனே பேங்க்கில் கொண்டு அதை அடை வைப்பாங்கல்ல. பிறகு என்ன செய்வீங்க? அதை நகை மீட்டு எடுக்கணும்னா வட்டியோட பணத்தை கட்டினா திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ புரியுது இல்லையா? மீட்டெடுத்தல்னா உங்களுக்கு புரியும், அது லோக்கலில் நீங்கள் புரியும். அப்போ மீட்க வேண்டும் என்றால் மீட்கும் பொருள் என்னது? மீட்கும் பொருள் பணம். மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் அதை மீட்க முடியும். அல்ல, இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களுக்காய் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ மீட்கும் பொருளாக கொடுக்கவில்லை. அல்ல, எதை கொடுத்தார்? தம்முடைய சொந்த ரத்தத்தை விலையாக. இவ புரிஞ்சில்ல? இயேசு பாவ நிவாரண பலியாய் அவர் தாமே பாடுகளை ஏற்றுக் கொடுத்து உங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை ஏசாயா 53 படிக்கிறோம், அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். சரிதானே? நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்பதை முதலாவது அறிஞ்சிருக்கணும். அதனால தான் மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாய் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு நாமமெல்லாம் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. ஏன் கட்டளை இடப்படலை? இவர் ஒருத்தர் தான் மீட்கும் பொருளை பாவ நிவாரண பலியாய் நமக்காய் செலுத்தினவர். ஹல்லேலூயா. நிறைய இதெல்லாம் ஃபேக்காக சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. ஒன்றுமே இந்த இடத்துல நிச்சயமாக நிற்காது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் சுவிசேஷ பணிக்கு சென்றிருந்த போது ஒரு தாய் மகளுமா 2 பேர் வந்திருந்தார்கள். மகளுக்கு 23 வயசு. அந்த தாய் சொன்னாங்க, என் மவன் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு பேச முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். அவங்க நிறைய வழிபாடெலாம் செஞ்சுருக்காங்க, ஒன்றுலையுமே சரி வரல. இந்த வீட்டம்மா சொல்லிச்சுது, இங்கே ஒரு பிரசங்கியார் வருவார், அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிச்சுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண வீடு கட்ட முடியாமல் நடந்து அப்புறம் வீடை கட்டிட்டாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் எப்போ வந்தாலும் இங்கே வந்துட்டு போனோம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் இங்கே வந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லணும், நான் சுவிசேஷம் இல்லையா அப்படின்னா சரின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வருவேன், மற்ற இடங்களில் பகலில் பிரசங்கம் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி போகும்போது தான் அந்த தாய்மகள் வந்திருக்காங்க. அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், இந்த மகா 23 வயசு நல்லா பேசிகிட்டு இருந்தா திடீர்னு பேச முடியாமல் ஆயிடுச்சு, இவ என்னெல்லாம் செஞ்சாலோ, இவ யார் யாரை என்னென்ன பேசினாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, எல்லாருமே நம்ம உலகத்தில் வாழும்போது தப்பு பண்ணிடுறோம்ல, எல்லாம் செஞ்சிடறோம், நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. சில வேளை பல்ல கடிச்சு பார்த்தேன் பிரசங்கியார, முடியலை பிரசங்கியார, ஓவர் ஆகிட்டு நானும் வார்த்தையை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை, எவ்வளோ அது பிறக்கிறது நமக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அப்படி விட்டுரு. அப்போ நான் சொன்னேன்,
இவ இப்படி ஆனதுக்கு, பேச முடியாமல் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை வெளியே எடுத்த பிறகு தான் இவளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். சரிதானே? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை வெளியே எடுத்த பிறகு தான் சுகத்தை கொடுக்க முடியும். அதை வெளியே எடுக்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது, அது இயேசுநாதருக்கு மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு பைபிள் போர்ஷன் சொன்னேன். ஒரு பக்கவாத நோயாளி இயேசுவிட்ட கொண்டு வந்தாங்க, சுகமாக்குறது கொண்டு வந்தாங்க. இயேசு அநேகரை சுகமாக்கினார் இல்லையா, கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டவன்னு சொன்னார். உடனே சுற்றி நின்றவங்க எல்லாம், என்ன இது சோக்கெட்டுக்காரங்க சுகமாக்க கொண்டு வந்தால் பாவம் மன்னிக்க கிடவுன்னு பேசிகிட்டு இருக்காரு. சோக்கெட்டுக்காரனுக்கு சுகம் தீரணும், வியாதி இல்லையா கிடையாது, தீரணும் இல்லையா, சுகம் கிடைக்கணும் இல்லையா, பாவம் மன்னிக்க கிடவை தான் வந்திருக்காது ஒன்று, அவர் சொல்லுவது ஒன்று. பாவத்தை மன்னிக்க என்ன தெய்வமா இல்லையா, இவன் என்ன தெய்வமா அப்படின்னு முறைக்கிறாங்க. இதை ஆண்டவர் இயேசு கேட்குறாரு. அல்லேலூயா. கேட்கும்போது அவர் சொன்னார், அப்பா இந்த பாவம், இந்த வியாதிக்கு காரணமான பாவத்தை மன்னிக்காமல் இவனை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. அது பிரச்சனையாக, அதுதான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளுங்கள். கம்பீரமாக ஒரு வார்த்தை, இப்போ இப்போ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு சொன்னார். உடனே படுக்கையில் போட்டு வேணா தூக்கி சுமந்துட்டு வந்திருக்காங்க. அந்த காலம் அப்படி தான். இப்போ இவன் தனக்க படுக்கை சுமந்துட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். இந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருந்தேன். இந்த பிரச்சனைக்கு காரணமான பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ நம்புறியான்னு கேட்டேன். அவள் தலையாட்டுறா, பேச முடியாதுங்க. கருங்கல் பாலூர் பக்கம் வேகமாக தலையாட்டு. சரி, நீ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதெல்லாம் அறிக்கை பண்ணுவியா, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிக்கணாப்பா, உடைய ரத்தம் செல்லுவேன், லேசாக சொல்லியாச்சு. தலையாட்டுறா, பேச முடியாது. நீ இனி அதெல்லாம் செய்யாமல் இருக்க பாப்பா, மனம் திரும்புவான்னு கேட்டேன். ஆமாம், மனம் திரும்ப, தலையாட்டுறா, பேச முடியும். நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே அவன் முழங்கால நின்றுட்டா. அல்ல இல்லையா, எங்கெல்லாம் போய் நின்று இருக்கா, முழங்கால நின்றுட்டா. உடனே தலையில் கை வச்சு, இயேசு நாமத்தில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதா, இயேசு நாமத்தில் இந்த சாப பாவக்கெட்டு அகன்று போவதா. நான் ஜபிச்சுட்டே இருக்கிறேங்க, நான் ஜபத்தை முடிக்கலை. அவன் அதுக்குள்ளே முழங்கால இன்னும் துள்ளி குதிச்சு எழும்பிட்டா, பேச்சு வந்துச்சு. அல்ல ஆமேன் போடுறதுக்குள்ளே என்ன வந்துட்டு சொன்னால், என் பாட்டியெல்லாம் தாறுமாறாக திட்டி போட்டேன், அதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி வந்த பாஸ்டர். நான் புதிய ஏற்பாடு கொடுத்தேன், அங்கே பக்கத்தில் இருக்க சபைகளுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னே. நல்ல இப்படி நிறைய அனுபவங்கள் நாங்கள் எங்கள் சுவிசேஷ பணியில் பார்ப்போம். நீங்கள் என்ன புரியணும், உங்களுக்கு அவர் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை கொடுத்த ஆண்டவர் அந்த இரத்தத்தின் அதிகாரத்தினால தான் உங்களுடைய பாவங்கள் சம்பந்தமான சாபங்கள் இருந்து விடுதலை தர முடியும். சரிதானே? புரிஞ்சிருப்பீங்க. அடிக்கடி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கேட்பீங்க, அதனால் இது ரொம்ப போக விரும்பலை. நம்பர் 1, இப்போ இயேசுநாதர் விடுதலிச்சாருன்னு சொல்லி தான் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க. அதுதானே? எல்லாம் விடுதலை வாங்கினவங்க தான் வந்திருப்பீங்க. அப்புறம் இப்போ என்ன கேட்ட பிரசங்கார, இப்போ வேறு பிரச்சனை வந்துட்டு பார்த்துடுங்க, வேறு ஒரு கட்டில் அகப்பட்டுக்கிட்டோம் பார்த்துடுங்க. இப்போ என்ன, எனக்கு சுகம் பண்ணுங்கன்னு தான் அடுத்து வந்திருக்கீங்க. சரிதானே? ஒன்று போச்சு, வேற ஒன்று வேறு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்தால் பிரசங்கார கொஞ்சம் நாளமாக ஜெபிச்சு பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அன்னைக்கு அறுப்பது நடந்து இன்னைக்கு நடக்க இல்லையே, சொல்லிருந்தா நிற்கிது. புரியலையா? எஸ், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வர்றதுங்க, நாங்கள் சொல்லி தரணும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால், அது யோவான் 8:32 படிங்க. 8:32. யோவான் 8:32. சத்தியத்தை அறிய வேண்டும், அண்ணா இருக்கு. புரியுதா? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதுவரை உங்களுக்கு சத்தியம் தெரியும், எப்படியோ அப்படியோ இப்படியோ 4 பேரை போல வாழ்ந்திய, பாவம் குண்டல குழியில் உளுந்திய, ஆண்டவர்கிட்ட வந்திய. ஆண்டவரம் பார்த்தாரு, இதோட ஒன்றும் விசாரணை கமிஷன் ஒன்றும் வைக்கல இல்லையா, உங்களை எல்லாம் அப்படியோ இப்படியோ அதா இதா எல்லாம் விசாரிச்சாராகும். ஒன்றும் இல்லை, பாவதாரி கேடு, என்னை ஏற்றுக்கொள்ளு, நான் உனக்கு விடுதலை தர்றேன்னு தந்துட்டார். ஈஸி அண்ட் சிம்பிள். ஒரு ஜபத்தில் 5 நிமிஷத்தில் இவ்வளவு தானே பிரசங்கியாரு, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. ஆமாம், இது 5 நிமிஷத்தில் முடியாமல் கிம்ஸுக்கு நிம்ஸுக்கு எல்லாம் போனால் ஒரு 10 லட்சம் செலவாக்கி 6 மாதம் கட்டில் கிடந்து இழுத்து அப்படி வரணும். சரியா? எப்போவுமே ஒரு பிரச்சனையை நான் சொல்லுவேன், வாரதை நான் பேசணும்.
நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிம்ஸில் 6 மாதம் வடக்கத்தை அலைஞ்சி 10 லட்சம் செலவாக்கி ஒரு மாதிரி வாழ்க்கை வச்சு நடக்கிற லட்சணத்துக்கு வந்துட்டா நல்ல டாக்டர், நல்லா பார்த்தாவே, இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். எப்படியா? நல்ல டாக்டர், பயங்கர டாக்டர், 10 லட்சம் வாங்கிட்டாங்க. ஒரு டாக்டர் அரைக்குறையாக விட்டுருக்காரு. இங்கே வந்து தலையில் கை வச்சோன்னா போய் அடித்து போச்சுது, உடனே சுகம். அதில்னா வேற ஒரு சோக்கேடு இருந்து உடனே எம்பிடும் தானே பிரசங்க யார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று 6 மாதம் போட்டு வட்டம் கறக்கணும். அல்ல வந்த உடனே உனக்கு என்ன செய்யக்கூடாது? செபிக்கக்கூடாது. நீ செபிச்சா ஈஸி ஓடிடுவா. எம்பிடும் தானா? சில வேளை நாங்கள் நினச்சாலும் ஆண்டவர் சவுண்ட் கொடுக்குறது கிடையாது. கிடக்கட்டு 6 மாதம் கூட்டத்துக்கு வர சொல்லு. எல்லாம் கேட்டு படித்து எடுத்து செபிச்சு நான் பையன் பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் நாளாக பார்க்கத்தான் செய்ய. சும்மா அங்கே யாரி இங்கே யாரி சுகத்துக்கு மட்டும் பேக்கி நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே நடக்குது பார்த்துக்க. அதனால் கொஞ்சம் பாடம் படித்த பிறகு தான் இனி கொடுப்பேன். கொள்ளாமா? நான் சொல்லல, ஆண்டவர் சொல்ல அல்ல இல்லையா? அப்போ உங்களை போட்டு வட்டம் கறக்காருன்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? அவர் சொல்லியிருக்குல்ல, ஏசா 59:1 சொல்லுதில்ல, என்னுடைய கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவும் இல்லை, கிரியை செய்யக்கூடாதபடி கரங்கள். உங்கள் அக்கிரமம் தானே காரணம். உங்கள் அக்கிரமை உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக என்ன உண்டாக்குது? சரிதானே? அவரு கையில்லாதவரா? அவர் குருடனா செவடனா? என்னதான் சொல்லுதிய? எவ்வளோ சத்தம் போடுவேன், அவ்வா தின்னும் சத்தம் போடுவேன், தின்னாமே சத்தம் போடுவேன், உறங்கியும் சத்தம் போடுவேன், உறங்காமலே சத்தம் போடுவேன். கேட்கலே உனக்கு செவி இருக்கானா? உனக்கு இருக்கணா? நான் அவருக்கு இருக்கணுமா செவி? நம்ம படைச்சார், நமக்கு காது நல்லா கேட்குது பிரசங்க யாரு? நீ எனக்கு கேட்டா ஆண்டவருக்கு அதோட கேட்கும். புரியுதா? கண்ணு தெரியுதா? நல்ல பார்வை இருக்கு பிரசங்க யாரு. அப்போ ஆண்டவருக்கு கண்ணு தெரியணுமா? அவர் குருடனா? ப்ராப்ளம் வேற இடத்துல இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். சரியா? சரி. இப்போ சொல்றார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். டேய், நான் மட்டும்தான் அவனுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். இந்த கேரண்டட் வேர்ட் இஸ் தட். நீ எங்க வேணா ஓடு, வட்டம் கறக்கிட்டு வா, நடக்காது. நான் தான் உன்னை படைத்தவர், நான் உன்னதான் உனக்கு இளைப்பாறுதல். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் ஒரு காரில் போயிட்டு இருந்தாராம் ரோட்டில். திடீர்னு காரு ப்ராப்ளம் ஆகி நின்றுட்டு அவர் பையன் வண்டியை ஒதுக்கி ரோட்டை வரமாக நிறுத்திட்டு அந்த என்ஜின் போனட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரண்ட் பகுதியை திறந்து அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அவருக்கு தெரியுமோ எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அவசரத்துக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஒரு மெக்கானிக் யார் இருக்கான்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லி அவர் வந்தார். அவர் வந்து நல்லா பார்த்தாரு, முடியலை. வேற ஒருத்தர் இவருக்கு அவசரமாக வேற போனோம். ஸோ அங்கங்கே பார்த்தார், ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியலை. இனி அந்த அது சப்ளை பண்ண டீலர் இருப்பான், அவனை கூப்பிட்டு வேறு லெவலுக்கு போனோம். ஸோ இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, என்னப்பா வண்டி நின்றுட்டு உங்களால் முடியலை. அந்த நேரம் பார்த்து நிறைய கார்ஸ் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்குதான். ஒரு காரு இவருக்கு காரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வருதான், ரிட்டர்ன் வந்து ஒரு காருக்கிட்ட வந்து நிறுத்திட்டு ஒரு மனுஷன் இறங்கி கேட்டான், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், இப்படி தான் வந்தேன், நிறுத்திட்டேன், பக்கத்தில் உள்ள லோக்கல் மெக்கானிக்ஸை ட்ரை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஹரி அவசரத்தில் இருக்கேன், ஸோ ட்ரை பண்ண முடியலை அப்படின்னார். உடனே இந்த மனுஷன் சொன்னாரா, டோன்ட் வரி, ஐ வில் டெஃபினெட்லி சால்வ் இட், கவலைப்படாத, கண்டிப்பாக நான் சரி பண்ணிடுவேன். எப்படியா? கண்டிப்பாக நான் சரி. இந்த ஆள் இப்படி பார்த்தானா, என்னடா அவன் வண்டி இன்னும் பார்க்கவே இல்லை, வந்து இறங்குனா கதையை கேட்டான், நான் கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன்னு போகிறான். எனக்கு ஒன்றும் புரியலை, வாரக்கு முன்னே நான்லாம் சரி பண்ணிடுவேன்னு போகிறான். சரி என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். அவர் போனார், என்னென்னமா பண்ணார், வண்டி என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். உடனே இந்த டிரைவரை பற்றி கார் கேட்காரு, ஆமாம் சார், நான் 2-3 பேரை ட்ரை பண்ணேன், முடியலை. நீங்கள் என்ன கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு போன மாதிரி கன்ஃபார்மாக பண்ணிட்டீங்களே, இல்லையா, சரி பண்ணிட்டீங்களே, அது எப்படின்னு கேட்டானா சர்ப்ரைசிங்லி. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, மற்றவங்களால் இந்த கார் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் சரி பண்ண முடியாமல் இருக்காது, கண்டிப்பாக சரியாக்க முடியும். பிகாஸ் இந்த கார் எனக்கு கம்பெனியில் தான் உருவாகுது. மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்டு காருன்னெல்லாம் வருது இல்லை, இங்கே டெட்ராய்ட் இன் அமெரிக்காவில் மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்டுன்னு சொல்கிறவர் தான் அந்த ப்ரொப்ரைட்டர் அண்ட் சேர்மன், அந்த கார் கம்பெனியினுடைய ஓனர். இது ஏன் கம்பெனியில் தான் அந்த கார் உருவாகுது,
நான் போகும்போது என் கம்பெனி ஃபோர்டுன்னு எம்ப்ளம் போட்ட ஒரு காரை ரோட்டங்கரையில் ஒதுங்கி நிற்கி, சைட் கிளாஸில் பார்த்தா ஃப்ரண்ட்டு போனட்டு திறந்து விட்டுருக்கு. என்ன புரியலையா? இப்போ என் பேருக்கு கெட்ட பேர் வந்துச்சு. ஃபோர்டுக்கு பேருக்கு எல்லாரும் பார்ப்பான், ஃபோர்டு கார் ஒன்று ரோட்டங்கரையில் நிற்கிது, விட்டுறது ரெண்டு விட்டுருக்கு, ப்ராப்ளமாக நிற்குன்னா கெட்ட பேர் தானே. அதனால தான் அங்கே போயிட்டு ரிவர்ஸில் வந்தேன். என்னடா ப்ராப்ளம், பேரை கெடுத்து போடுவோம் போல இருக்கு. இந்த காரில் உள்ள பெக்யூலியர் மெக்கானிசம், தனித்தன்மையான அந்த மெக்கானிசம் எனக்கு தான் தெரியும், ஒருத்தனுக்கும் தெரியாது. பார்த்து நீங்கள் எங்கள் கம்பெனி சர்வீஸிங்கில் கொண்டு போனால் அந்த சர்வீஸ் மேனுவல்னு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ எனக்கு இது எல்லாமே தெரியும். சர்வீஸ் மேனுவல்னு ஒன்று வச்சுருப்போம், ஒரு காரனுடைய A to Z டேட்டா அதில் இருக்கும். அதுபடி தான் அதை நாங்கள் நான் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி தான். ஸோ நாங்கள் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இப்போ அடுத்தவன்ட்ட கொடுத்தா அவன் தெரியாமல் செஞ்சுடுவான், ஒவ்வொரு காருக்கும் ஒரு டைப். ஓகே, ஸோ அப்படின்னு சொன்னார். என்ன புரிஞ்சுங்க, ஒரு காரை செஞ்சவன் சொல்கிறான், லேய் இந்த கார் எனக்கு கம்பெனியில் உருவானது, இதில் உள்ள A to Z எனக்கு தான் தெரியும், இதில் எனி ப்ராப்ளம் வந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன்னு சொன்னான்ல. ஒன்னே என்னையும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்ல உனக்கு ஜாதகம், உனக்கு ஜாதகம் என்னது, அதான் ஜாதகம்னு சொல்கிறல்ல. உனக்கு ஜாதகம், உனக்கு போக்குவரவு, உனக்கு முன்ன உள்ளது, உனக்கு பின்னால் உள்ளது, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே திட்டம் பண்ணினது எல்லாம் அவருக்கு தெரியும். பார்த்துக்க, அவர் மட்டும்தான் அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், அல்ல இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் மட்டும்தான் செய்ய முடியும், ஐ எம் தி ஒன்லி ஒன். ஓகே, ஸோ அப்புறம் அந்த வசனம் என்ன முடிக்கலையே, அது மத்தேயு 11:28 என்ன சொல்லிச்சு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வந்தால் கண்டிப்பாக தந்துடுவேன், கன்ஃபார்ம்டாக தந்துடுவேன். ஓகே, அடுத்த வசனத்துக்கு போனோம். தட் இஸ் எ கண்டிஷன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன புரிஞ்சுங்க, முதல்ல உனக்கு கட்டில் கிடந்த உன்னை எழுப்பி விட்டான்ல, இனி நீ என்ன செய்யணும் தெரியுமா, அந்த மார்த்தாள மாதிரி லுக்கா 11 அதிகாரமா, என் பாதத்தில் என்ன செய்யணும், 40 படி, இல்லை அதாவது லுக்கா 10:40 இல்லை 39 படி. மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், எங்கே உட்கார்ந்து, இயேசுவின் பாதத்தருகிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம் இல்லைங்க, என் முன்னால் வார்த்தை வருது, இயேசுவின் பாதத்தில் தானே அமரணும். அப்புறம் சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பெருசாக ஒரு இயேசுவின் படத்தை வரைஞ்சி வச்சு அதுக்குள்ளே போய் இருந்துருக்காது. இயேசுவின் பாதத்தில் உட்கார சொல்லி இருக்கு, பெருசாக ஒரு இயேசுவின் படத்தை வரையணும், அதுக்கு முன்னால் போய் இருக்கணும். இல்லைன்னா இயேசு போல ஒன்று செய்து பெருசாக விடணும், அதுக்கு இயேசுவின் பாதத்தில் இருக்க சொல்லியிருக்கு. இதா இயேசுவின் பாதம், நீங்களே இயேசுவை உருவாக்கிட்டு அதுக்கு முன்னால் போய் இருந்தாச்சுன்னா என்னடா இது, அப்படிலாம் செய்யாதீங்க. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அடுத்தது என்னது, ஏய் அவர் பேசிட்டு இருக்கிறார், அவ கேட்டுட்டு இருக்கா, நீ படத்துக்கு முன்னால போயிருந்தா அது பேசுதாக்கும். சில செய்துட்டா பேச, காதலும் கேளாது, கண்ணு இருந்தும் காணாது, இதுக்கு முன்னால போய் இருந்துட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா வருது. பார்த்துக்க, யாருக்கு இளவரை தெரியல, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதுக்கு ஒரே பாட்டு. நான் இதை கேட்பேன், யார்கிட்ட பாடுவாவ தெய்வமே? யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் சம்பவத்தை சொல்லிட்டேன், அந்த வசனத்தை வச்சுக்க. வரணும், திருப்பி வர வேண்டி இருக்கும், சுற்றி அடிக்கும். சரி, இப்போது காணா ஒரு கல்யாண வீட்டில் அரசம் இல்லை, என்னது இல்லை. அப்போ இயேசுநாதர்கிட்ட அம்மா, அவங்க சொந்தக்கார கல்யாண வீடு இல்லையா, அவங்களுக்கு ரசம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சாச்சு. உடனே அந்த அம்மா நேர இயேசுகிட்ட வருது. நான் நினைக்கிறேன் இயேசு வாலிபனாக இருந்தபோதே அற்புதங்களை செஞ்சுருக்க வேண்டும் வீட்டில். மோனே ஒன்றும் இல்லை, பார்த்துக்க, கவலைப்படாதம்மா, என்ன உடனே பண்ணி இவ்வளவுதான் இருக்குன்னு ஆசிரியர் அந்த 5,000 பேர் கொடுத்தார்ல, அப்பவுமே செஞ்சுருக்கணும். அதனால அந்த அம்மாவுக்கு இயேசுநாதர்கிட்ட சொன்னால் காரியம் நடக்குங்கிறது ஒரு அறிவு இருந்ததுனால தான்
அவங்களுக்கு ரசம் இல்லைன்னு வந்து சொல்கிறான். அப்போ ஏன் சொல்கிறாரு, அம்மா ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, எனக்கு வேலை வரல. எனக்கு வேலை. அப்போ உடனே அந்த அம்மா ஒதுங்கிச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு ஏன் ஒதுங்கிச்சு தெரியுமா? இந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவதூதன் ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், உனக்கு கிட்ட ஒரு பிள்ளை பிறக்கும், உன்னதமானவருடைய பலன் அவர் மேல் நிழலிடும், பரிசுத்தாவின் வல்லமையினாலே அந்த பிள்ளை பிறக்கும். இதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பரிசுத்தாவியானவராலே ஒரு பிள்ளை உருவாகும், பிறக்கும். அது இப்படி இப்படி இருக்கும்னு தேவதூதன் சொல்லிட்டான். மரியா குழம்பி போச்சு. யவ்வா, இது என்ன பிள்ளையோ, பரிசுத்தாவினாலே ஒரு பிள்ளையா, இது கேள்விப்பட்டதே இல்லையே, இது போய் எங்கே போய் முடியுமா தெரியாது. திருமணம் நடக்கலை, உங்களுக்கு தெரியும். அம்மா அப்படி சரி ஆயினும் நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படியா? நீங்கள் ஆண்டவருக்கு அடிமை தானே? அநேகர் சொல்லிவிடுது ஆண்டவருக்கு அடிமைன்னு. அவ சொன்னா ஆண்டவருக்கு அடிமை, அவன் அடிமை தான். நீ அடிமையானியா? என்ன சொல்லுதே நீங்கள்? அவ சொன்னா, நம்ம சொல்ல மாட்டான் இல்லையா, நான் ஆண்டவருக்கு அடிமை. அவ சொல்லிட்டா. அந்த மரியா அருமையான அம்மா, நான் வார்த்தை தப்பாக சொல்லணும்னு நினைக்காது. ஸோ உங்களுடைய சித்தப்படியே எனக்கு ஆகணும். பிள்ளை பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. 12 வயசு தேவாலயத்தில் கொண்டு விட்டுருக்கு. தேவாலயத்துக்கு திருவிழா பண்டிகைக்கு போகிறார். அங்கே போகும்போது ஏசு நேராக போனார். இவ எல்லாரும் தேன்குழல் விற்கிய இடத்துலையும் முறுக்கு விற்கிய இடத்துலையும் கடந்து சுற்றி இருக்காவ. ஏசுநாதர் நேராக அங்கே புல்பிட்டுக்கு போயாச்சு. அங்கே இருக்க பிரசங்கி வாரிட்ட போய் வேதத்தை எடுங்க, இந்த வசனத்துக்கு பொருள் என்ன சொல்லுங்க, கேட்போம். அப்போ இவங்க தேன்குழல் விற்கிய இடத்துல சுற்றிக்கிட்டு நல்ல தேன்குழலை வாங்கி தின்னுட்டு அந்த மயக்கத்தில் பயலையை மறந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் கூட்டத்தோட வருவான். பாட்டுக்கு தேன்குழலை எடுத்துக்கிட்டு அந்த தின்னு குறைச்சி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஏசுநாதர் போன அவர் வேதபாரர் பரிசர்கிட்ட போய் உட்காந்து வேதத்தை எடுங்கள், இந்த வசனத்துக்கு பொருள் என்ன, விளக்கம் எல்லாம் இவர் சொல்லி கொடுக்காரு. சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துட்டார். அவர் அங்கே உட்காந்துட்டார். நேராக போய் அவருக்கு இடத்துல உட்காந்தாச்சு. பிறகு ஏசோ காணல, பாதி வெளியில் போகிறாங்க, பயலை காணல, முறுக்குப்பட்டி தீர்ந்த பிறகு தான் பயலை காணல நினை வந்திருக்கோன்னு நினைக்கேன். தேன்கோல் தீர்ந்த பிறகு தான் இப்போ பயலை காணல. பிறகு திருப்பி தேடி வந்தா இவர் அங்கே உட்காந்துருந்தா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. வந்தோடனே அந்த அம்மா கேட்குது, மகனே நீ ஏன் எங்களுக்கு இப்படி, நானும் உன் தகப்பனும், லூக்காவில் அது இருக்குல்ல, நானும் உன் தகப்பனும், எவ்வளவு கவலைப்பட்டு தேடணும். வார்த்தை கொள்ளலாம் இல்லையா? சொல்லியிருக்கா இருக்கா? இந்த அம்மா சொல்ல வார்த்தையாகும். மரியா சொல்லுது, நானும் உனக்கு அப்பனும் ரொம்ப சங்கடத்தோடு உன்னை தேடணுமோனே இப்படி செய்தி போட்டியேன். அதுக்கு அந்த அம்மா பண்ண சொல் பதில் என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் என்னை, அடுத்தது எப்படி? அப்போ யோசிப்பா அப்பா இல்லையோ, அதுலேயே அங்கே சிக்கலில் வந்துட்டு நீ என்னத்துக்கு தேடனா என்ன? அம்மாகிட்ட கேட்க கேள்வி ஆகும். உங்களை என்னட்ட தேட சொன்னாருன்னு என்னத்துக்கு தேடி எனக்கு பின்னாலே தெரியுதியே? நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கே தேவதூதன் சொன்னான் இல்லையா, பரலோகத்தின் பரிசுத்த ஆவியினால நீ அவர் குழந்தை பிறக்கணும் இல்லையா அவன்கிட்ட சொல்லியிருந்து, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனா இருப்பாருன்னு இல்லையா சொல்லியிருந்து. இப்போ நீ இப்போ வந்து எம்மானே அடிப்படை புரிஞ்சதா? இப்போ நான் அவருக்கு மோய், யோசேப்புக்கு மோய் இல்லை, உனக்கு தெரியாதா? அது அம்மா இந்த பொம்பளைக்கு வாய் அடைச்சி போச்சு. ஆமாம், சங்கதி அப்படி தானே இருக்குது, நம்ம விவரக்கடா பேசப்பட்டோம் அல்ல இல்லையா? அதனால காணா ஒரு கல்யாண வீட்டிலையும் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு இந்த அம்மா ஒதுக்கிட்டு, ஆமாம் அந்த பையன் வெள்ளங்கமான பையன், நான் எனக்கு மோயின்னு நினச்சிக்கிட்டு சும்மா வந்து மோனேன்னு பேசப்படான்னு அப்போ தான் உணர்வு வந்துட்டு. தேவதூதன் சொன்னது இது, தேவாலயத்தில் நடந்தது இது, வாஸ்தவம் தான். இந்த அம்மா ஒதுங்கிட்டு சொல்லிச்சது, நான் ஒன்றும் பேசி சாதிக்க முடியாது, அவர் நான் பரலோகத்துக்கு தேவன்றதால பிறந்த பிள்ளைன்னு சொல்லுவார், பிதாவின் சித்தம் தான் செய்வேன்னு சொல்லுவார், பிதாவின் சித்த வேலையில் தான் நான் எதுவும் செய்வேன்னு சொல்லுவார். நீ சொல்லி செய்ய மாட்டேன்னே சொல்லிட்டார். இனி நான் என்ன வேணும்? நீங்கள் போய் அவர்கிட்ட நின்றுடுங்க, அவர் உங்களுக்கு 2:5 யோவான், அவருடைய தாய் அன்னை மரியாள் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சா உங்க காரியம் நடக்குமா? இது இந்த ஜனங்கள் இந்த விவிலியத்தையும் கையில் வச்சுட்டு வாசிக்காம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியா உயிரோடு இருக்கவளே வேண்டிக் கொள்ள முடியல.
ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியலை. மரியாதையை போய் அவர்கிட்ட இப்போ போ கிட்ட போய் நெல் அவர் சொல்ல மாதிரி சொன்னாரா? இப்போ இந்த ஜனங்கள் இப்படியே போகிறாங்களேன்னு நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. என்ன செய்யுது? சொன்னால் கேட்கணுமே, சொல்லு வழி இல்லை. அல்ல இல்லையோ, சொல்லு வழி இல்லை. சொன்னாலும் கேட்கல. உள்ள போ வேண்டுவா, சுத்து கறங்கு கொஞ்சம் வட்டம் கறங்கு, ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தட்டு பிறகு நமக்கு கடைசியில் வந்து செல்ல நீ தளர்ந்து இரு. இப்போ கொஞ்சம் இப்போலாம் இருக்குதுனால இடத்து வா வளர்த்து வா, அங்கே வா இங்கே வா, ஒன்று கிறங்கணும். இனி பணம் எல்லாம் கரையணும், விலை எல்லாம் குறையணும். கூட்டிகிட்டு போகிற சொத்துக்காரன் எல்லாம் ஓடி போனோம். இது விளங்காது சாபம்னு அது பிறகுதான் எல்லாரும் கைவிட்டா சொல்வா. கைவிட்டாலும் கைவிட மாட்டேன்னு அது பிறகு நீ மரியாதை ஏசுனார்கிட்ட வருவா. முதல்ல வரமாட்டா. சில ஆளுகிட்ட ஆண்டவர் நேரமே பேசியிருக்கலாம். பேசினா தான் நீ கேட்க மாட்டியே. நீ சொல்லொழி இல்லாத ஆள். உன்கிட்ட இப்போ பேசப்படாது. உனக்கு கொழுப்பு அடங்கட்டு, அது பிறகு பேசு கொள்ளாமா. உனக்கு கொழுப்பு வத்தட்டு, அதுக்கு பிறகு நான் பேசுறது எனக்கு புரியும். அது வரை புரியாது. எனக்கு கறங்கு போ விட்டுட்டு லேட்டாக பேசுவார். சரியா? நேரம் இல்லை, எனக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கோம். இப்போ லூக்கா 10:39 மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். 39 ஆகும். 10:39 இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை இனி இயேசுவை படத்தில் வரைஞ்சி விட்டுட்டு போய் உட்காராத என்ன பாதத்தில் யார் இருக்குதுங்களோ தெரியல. அங்கே சிலையை செய்து விட்டுட்டு போய் உட்காராத, பேசுகிற ஆண்டவர் உட்கார அல்ல இல்லையா? அந்த சாமுவேல்கிட்ட ஏலி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி மக்களே சத்தம் கேட்டது இவனுக்கு தெரியலை. ஏலிகிட்ட போய் நீர் என்ன கூப்பிட்டீரா? இல்லை ஒன்று நான் கூப்பிடல. பார்த்துக்க, திருப்பியும் போய் கர்த்தர் கூப்பிடுவார். சாமுவேல் அவனுக்கு விளங்கல. திருப்பி வந்து கூப்பிட்டீரா? பரவாயில்ல சாமுவேல் சொல்லி கொடுங்க. இல்லை சாமுவேலுக்கு விளங்கிட்டு. அப்போ நான் கூப்பிடலைன்னு அந்த பையலை கூப்பிட்டது யாரு? நான் கூப்பிடலைன்னு அந்த பையலை கூப்பிட்டது இல்லை, கர்த்தர் கூப்பிடுவார். அப்போ இல்லை மக்களே இனி கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லு மடியேன்னு கேட்கிறேன்னு மிச்சத்தை பார்த்துக்கிட்டாரு. அவன் அப்படியே சொன்னான். பிறகு பேசுனார் இல்லையா? நீ மரியாதையாக இப்படி சொல்லணும், கர்த்தாவே சொல்லு மடியேன் சொல்லி பழகணும். அப்போ பேசுவார். அது அது ஆண்டவரை நீர் பேசுறது அவிய பேசுறது மாதிரி இல்லையே. அவியலும் பேசுறது மாதிரி ஆண்டவர் பேசுவாரா? உனக்கு விவரம் வேண்டாமா? அல்ல இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சதான் பேசுவான். பொய் பேசுவான், கள்ளத்தனம் பேசுவான், பேசுவான். நான் சத்தியமுள்ள தேவகுமாரன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமங்களை அந்த வசனம் தானே பார்த்துட்டு இருக்கோம். நான் உண்மை பேசுவேன், மரியாதையை நான் சொல்ல கட்டாகணும். பேசுறது மட்டும் இல்லை, இங்கேருந்து காட்டி தருவேன். பைபிளில் இருந்து எழுதியிருக்கிறத சம்பவம் ஒன்று வருது. பாகிஸ்தானில் ஒரு இஸ்லாம் நல்ல பெரிய செல்வந்த கோடீஸ்வர ஷேக் குடும்பத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து, அது பிறந்து சில நாட்களில் அதுக்கு ஒரு காய்ச்சல், அது அன்னைக்குள்ள டைஃபாய்டு இல்லாமல் சொல்கிறாங்க. வியாதி வந்து ஒரு காலும் ஒரு கையும் செயல்படாத அளவுக்கு நிலைமை போய் முடிஞ்சிடுச்சு. தாயாரும் இறந்து போச்சு. அந்த சூழ்நிலையில் இந்த தகப்பனருக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைய எப்படியாவது சுகமாக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச, ஏன்னா பெரிய செல்வந்தால் எல்லா மருத்துவ முறையும் பார்த்தாலும் முடியலை. அவருடைய இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவராக இருந்ததுனால அந்த மார்க்க அவங்களுக்கு புனிதத்தெல்லாம் அரேபியாவில் இருக்கிறது மக்காவில் அங்கே கொண்டு போனார். ஒரு பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க. பல்லக்கு என்னது? ஆனால் நடக்க முடியாது. பல்லக்கில் தூக்கிட்டு போய் அந்த காபான்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை தௌஃபான்னு சொல்லுவாங்க, சுற்றி வருவாங்க. நான் அவங்க வேதெல்லாம் நிறைய படித்தவன், 7 முறை சுற்றி வருவாங்க. அப்படி செய்வாங்க. ஜம்சம் நீரூற்றுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அவங்க புனித சடங்குகள் எல்லாம் செஞ்சார். ஆனாலும் பிள்ளைக்கு என்ன ஆகல சுகம். அப்புறம் இங்கிலாந்துக்கு விமானத்தில் அந்த காலத்தில் கொண்டு போயிருக்காங்க. அந்த டாக்டர் சொன்னாராம், அதான் விஷயம், அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இதை சுகமாக்க முடியாதுன்னு சொல்லலை. கிறிஸ்டின் டாக்டர் சுகமாக்க முடியாதுன்னு சொல்லாமல் கடவுளால் இதை சுகமாக்க முடியும்னு சொன்னாராம். அல்ல, தட்ஸ் தி வேர்டு. இதை சுகமாக்க முடியாதுன்னு அந்த டாக்டர் சொல்லி விட்டுருக்கலாம். இது முடியாது சார், வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிற பதிலாக காட் ஒன்லி, அவர் மட்டும்தான் இதை சுகமாக்க முடியும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஆல். திருப்பி வந்தாங்க, ரிட்டர்ன் வச்சாச்சு. அவளுக்கு ஒரு தனி மாளிகை கட்டி கொடுத்துருந்து அங்கே பணிப்பெண்கள் எல்லாம் வச்சு அவளை பராமரிக்க ஏற்பாடு அப்படி நடந்து கொண்டிருக்கு. அவர்களுடைய வேதம் என்னது? குரான், திருக்குரான் செல்வாங்க. அதை வீட்டுக்கு டீச்சர்லாம் கொண்டு வச்சு பாடம் எல்லாம் படிக்க வச்சு அந்த குரான் அரபி உருதுல படிக்க வச்சு நமாஸ் அந்த தொழுகையெல்லாம் இவர் கூட இருந்தே செய்து அப்படி அந்த படுக்கையில் இருந்தாலும் ஒரு இறை பக்தையாக அவளை இந்த தந்தையார் தான் முறையாக வளர்த்துருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு தந்தையாருக்கு ஒரு வியாதி வந்துட்டு அவர் சொன்னார், நான் ஒரு வேளை இறந்து போனேன்னா நீ தற்கொலை பண்ணிடாத,
நீ பரதீசுக்கு வர முடியாது. அவங்க ஏறக்குறைய பைபிள் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். நீ அங்கே வர முடியாது, தற்கொலை பண்ணிக்கிட்டாத. ஒரு வார்த்தை சொன்னாராம், அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் உன்னை சந்திப்பான். அவங்க கடவுளுக்கு அல்லாஹுங்கிற வார்த்தை வச்சுருப்பாங்க. கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் உன்னை சந்திப்பான். அந்த ஆளுக்கு அந்த விசுவாசம். இந்த டாக்டர் சொன்னது, இவர் ஒரு பக்திமான் வேறு, அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் சந்திப்பான்னு சொல்லிட்டு அவர் காலமாகிட்டார். இவளுக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப துக்கம். அங்கே வேணால் ஒரே ஒரு துணை, அப்போ என்ன மற்றவங்கெல்லாம் திருமணமாகி குடும்பமாக போயிடுவாங்க. ஸோ இனி பணிப்பெண்கள் மட்டும்தான் உண்டு. ஸோ அப்படி வேதனையோடு படுத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் வழக்கப்படி குரான் வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணுறது வழக்கம். குரானில் சூரா மரியம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. மரியத்தை பற்றியும் கடவுளுடைய அருளால் இயேசு பிறந்ததை பற்றியும், இயேசு எப்படி இறை தூதராய் நியமிக்கப்பட்டாருங்கிறதெல்லாம், இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அந்த சூறாவில் இருக்கு, அதில் இருக்குது. இவன் அதை படிச்சுட்டே வந்தோன்னா, அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவருக்கு அவர் கல்லறைகளிலிருந்து மரித்தவரை இறந்தவரை வெளியே கொண்டு வந்தார், வெண்குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்கினார், கைமுடவர்களை சுகமாக்கினார்லாம் அந்த குரானில் இருக்குது, குரான்லேயே இருக்குது. பிறகு அந்த இயேசுக்கு வரலாறு அங்கே எப்படி முடியும்னா, இறைவன் இயேசுவை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லும். நம்ம பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லுதில்ல, அதே வசனம் அங்கே இருக்கும். கடவுள் தனக்கு பக்கத்தில் இயேசுவை கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி தான் அந்த இயேசுவின் வரலாறு அங்கேயும் அப்படி தான் இருக்கும். அப்போ இவன் நினைக்கிறாளாம், அவர் ஒரு இறை தூதர், அவருக்கு காலத்தில் உலகத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சுருக்காருல்ல, இப்போ அவர் உயிரோடு இருந்தால் எனக்கும் சுகம் தந்திருக்க முடியல, நானும் ஒரு இறை பக்த தானே, செய்திருக்க முடியல, ஏன் எனக்கு ஆக வேண்டி அவர் சுகம் தரப்படாது. அப்போ நினைக்கிறாலாம், அவர் மரணத்தை அங்கே குரானில் வந்து அந்த வசனம் அவங்க தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க, சிலுவை மரணம் அங்கே சொல்லியிருக்கு, அது அவங்களுக்கு புரியலை. சரி, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவர் இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கிறார், அதான் பாயிண்ட். இறைவன்ட்டு அவர் உயிரோடு இருக்கிறார். யார்? இயேசு. ஏன் இருக்கிறார்? சும்மா இருக்கிறாரா? தூங்குறாரா? ஆக்டிவாக இருக்காருங்க. மற்றவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இவர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா எனக்கு சுகந்தர அவர் வர முடியாதா? இதுதான் விசுவாசம். பிகாஸ் மரியாதை இடத்துல அந்த தூதன் வந்து சொல்கிறான்ல, உனக்கு இப்படி சம்பவிக்கும். அதாவது இறை தூதரெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும், உயிரோடு இருக்கும். அப்போ இவரும் வர முடியும், வர முடியாதா? அவளுக்கு அந்த வாசிக்கும்போது இப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார், அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அந்த இயேசு வந்து எனக்கு சுகம் தரலாமே அப்படின்னு இவன் அதை வாசித்த போது இவளுக்கு அந்த விசுவாசம் பெல்லமாக உருவாச்சு தான். அவள் ஜோம் பண்ணுவாளல்ல, இறை தூதர் ஈசாவை எனக்காக அனுப்பணும், அனுப்பி என்ன சுகமாக்கணும்னு ஜோம் பண்ணுவாள். அல்ல இல்லையா? உயிரோடு தானே வச்சிருக்கிறீர், தன் இறைவன் உயர்த்தி கொண்டான் இருக்கு, நீர் தான் உயர்த்தி வச்சிருக்கிறீ, இப்படி ஜோம் பண்ணுவாளாம். ஒரு நாள் விடிகாலை அவளோட ரூமில் ஒரு வெளிச்சம் அடிக்குது. இவ கம்பளி போர்த்தி மூடி பார்த்தாலும் அந்த வெளிச்சம் அதை ஊடுருவி வந்துடுதான். இவ பயந்து சத்தம் போட்டாலாம், திருடர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாலாம். இப்படி திறந்து பார்த்தா அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு என்ன சொல்கிறாரன், இல்லை மரியாளின் மகனை அனுப்போன்னு நீ ஜோம் பிரார்த்தனை பண்ணல, அவர் அனுப்பிட்டார், நான் வந்துட்டேன். அல்ல இந்த சேம், அவரை நான் உயிரோடு தான் இருக்கிறேன், எல்லாம் சரிதான், வந்துட்டேன், அனுப்புனார், நான் வந்துட்டேன், நீ எழுந்து என்னிடத்தில் வா அப்படின்னு கையை எப்படி நீட்டினாராம். உடனே அவர் சொன்னார், எனக்கு தான் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, படுக்கையில் படுத்திருக்கணும், சைடில் ஒரு பெல் இருக்கும், ஒரு கை வச்சு அந்த பெல்லை அடித்தா படிப்பெண்கள் உள்ளே வருவாங்க, கதவு திறந்திருக்கும், வந்து தான் இது பண்ணுவாங்க, அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதான் செட்டப். சொல்கிறாரு, எனக்கு தான் எழும்ப முடியாது, நடக்க முடியாது சுயமா, அப்புறம் எப்படி நான் எழும்பி உமட்ட நீர் கூப்பிட்டா எப்படி வர்றாரு? மீண்டும் சொன்னாரா, நீ எழுந்து என் இடத்துல வா. அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தினால நான் எழும்பி நடந்து அவருடைய பாதத்தில் போய் விழுந்தேன். நீங்கள் யூடியூப்பில் போய் குல்ஷான் எஸ்தர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் அவங்க பேசின பிரசங்க வீடியோ இருக்கு. இப்போ உயிரோடு இருக்காங்களான்னு இப்போ தெரியாது. ஓகே, அப்படியா? அவங்க தான் உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நான் வீடியோ இருக்குது யூடியூப்பில், பழசு இப்போ இருக்காங்களா தெரியாது. நான் கடுமையான ஆபத்தெல்லாம் கடந்து வந்தாங்க. டயசிசன் புக் ஸ்டாலில் கிளி உண்ட திரைன்னு என்னமோ ஒரு பேருன்னு நினைக்கிறேன், அப்புறம் பேர் மாற்றிருப்பாங்க, பேர் ஒரு புக் அங்கே கிடைக்கும், குல்ஷான் எஸ்தர் புக்குன்னு கேட்டால் அவங்க ஆட்டோபயோகிராஃபி அவங்க எழுதியிருக்காங்க. ஹலோ இல்லையா? அப்போ என்ன சொல்கிறேன், இயேசு இன்றைக்கும் தேடுகிறவர்களுக்கு வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அப்போ இங்கே வாசிக்கிறோம்,
அப்போ பேசக்கூடிய தெய்வம், செயல்படக்கூடியவருங்கிறது தான் அதை சொன்னேன். அப்போ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை நான் சொல்ல வந்த விஷயத்தை அதான் இப்போ தான் வந்தேன். அவர் சுகம் கொடுத்துட்டு ஒரு ஜபம் பண்ண படித்து கொடுத்தாராம். யார்? இயேசுநாதர். அது என்ன ஜபம்? பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், அந்த பரமண்டல ஜபம் இருக்குல்ல, இந்த ஜபத்தை படித்து கொடுத்தாராம் ஆண்டவர். இயேசுநாதர் லைவாக படித்து கொடுத்தாராம். கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க பிறகு ஒரு இடத்துல இருந்து புதிய ஏற்பாடு ஆண்டவர் காட்டி, இன்னொரு இடத்துல போனால் அவனுக்கு பைபிள் கிடைக்கும், என்னுடைய செய்தி இருக்குன்னு காட்டி இவங்க போனாங்களாம். போய் புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவர் எனக்கு படிப்பிச்ச ஜபம் பைபிளில் இருந்து. அல்லேலூயா. அதுக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்தேன். அப்போ அவர் பேசுகிற ஆண்டவர், பேசுகிறவர் தானா? எப்படி பேசுகிறார்? இப்போ அவருடைய வேத வசனங்கள் மூலம் பேசுகிறாரா? அது யோவான் 12:48, என்னை தள்ளி என் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ கடைசி நாள் வரைக்கும் இந்த வேத புத்தகம் இருக்கும்ல, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமா? கேட்பீங்களா? நீங்கள் ஏசு சொன்னால் கேட்பீங்களா? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிக்கணும். யோவான் 14:15, 14:23 என்ன சொல்லுது? ஒருவனிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்துல. நல்லா புரிஞ்சுக்க, இயேசு மாதிரியோ மரியாள் மாதிரியோ முழுவத்திரி கொளுத்தி வச்சாலும் சாம ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இயேசு ஆராதிச்சா நடக்க போகிறதில்ல, அவருக்கு கீழ்ப்படியணும். அதான் பாயிண்ட். எஸ் அவருக்கு என்ன செய்யணும்? அநேகர் ஆண்டவரை ஆராதிப்பாவ, அவர் சொல்லுவது ஒன்றும் கேட்க மாட்டாவ, இல்லையா? நம்ம அப்படி, நான் தாத்தா, எனக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பேரவன் இருக்கான். நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லுவது கேட்க தானே நம்ம விரும்புவோம். ஒன்றும் சொல்லுவது கேட்காம மிளகுத்திரியும் வாங்கி வச்சு மாலையும் போட்டு சாம்பிராணி போச்சு பொன்னம்மோ தங்கப்போ செல்லப்போன்னு கிடந்து பாடுனா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? எனக்கு வராது. இல்லை. அப்போ இயேசு சொல்லுவதை கேட்கணும். சொல்லு வழி இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் நடத்துகிற மாதிரி தான் உங்கள் ஆண்டவரும் உங்களை நடத்துவார். நீங்கள் உங்கள் பிள்ளைய சொன்னால் ஒன்றும் கேட்கல எப்படி நடத்துவீங்க? அதுபோல் தான் அவர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவதை கேட்கணும். பார்த்துக்க, அநேகர் ஆண்டவருடைய என்னை ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன? பிரச்சனை இங்கே தான் வருது. அப்போ பாதத்தில் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். மார்த்தா சொல்லுறா, இவளுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா செப வீடு செபம் பரசங்கம் செப வீடு, 1000 காரியம் கிடக்கு, ஒன்றும் பார்க்காண்டாமா அப்படின்னு மார்த்தா முறமுறுக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் காலமாக இப்படி தான் நீ கிடந்து புலம்பி வளரிக்கிட்டு வட்டம் கறக்கிட்டு நடக்கா இல்லையா? என்னத்தை சாதிச்சா நீ? கொஞ்சம் வரியமாக நடக்குது. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, மாமனை பார்க்கணும், மச்சனை பார்க்கணும், சித்தப்பனை பார்க்கணும், நட்டக்குருவி மாதிரி ஓடி நான் நான் ஓடா தேய் நீ தேயணும். உனக்கு கரம்பதி எது, நாங்கள் நீ எது? மரியாதையாக அவருக்கு பாதில் இருந்திருக்கலாம். இதுதான் சப்ஜெக்ட். இப்படிதான் எனக்கு அங்கே போனால் பிரச்சனை சோக்கேட தீரமாக்கும், பின்ன அங்கே கொண்டு கொடு, அவன் பாதி அறத்தை எடுத்துட்டு மீதியை தருவான். இல்லையா? போ அவர்கிட்ட நம்மளும் தான் தருவார். இப்படி ஆளுகளுக்கு தெய்வத்தை மிஞ்சின சிந்தையாகும். கோயிலுக்கெல்லாம் போய் சுற்று இருக்குன்னு குறை இல்லை. தெய்வம்னா ஆமாப்பா, தெய்வம்னா அற்புதம் செய்யணும், அது உண்மைதான், அவனு பார்க்கணும்ல. இது பார்க்காம உள்ள இடம் எல்லாம் ஓடுது. நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க நேரம் இல்லை, அவருடைய வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஒரு பாட்டு பாடுவான் இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமே. என்னது? எத்தனை வார்த்தை சொல்லணும்? 2 வேண்டாமா? என்ன சொல்லுங்க? 2 3 ஒரு சிம்பிளி ஒன்லி ஒன் வேர்டு, எல்லாம் சரி. அவ்வளோ விசுவாசம் இருக்குல்ல உனக்கு? இதுக்குள்ள எத்தனை வார்த்தையை சொல்லி 2000 வருஷத்தை கடந்து நல்லா புரிஞ்சுக்க. ஒரு வார்த்தை சொன்னா ப்ராப்ளம் சரியாயிர நம்புற நீ இத்தனை வார்த்தை சொல்லியிருக்க. நீ வாசித்து பாரு, விடுதலை வருதான்னு பாரு, தானா வருதான்னு பாரு. நீ வாசிக்க விடுதலை, நீ வாசிக்க விடுதலை வரும். மனசுல தெளிவா. சமீபத்தில் இலங்கை தேசத்திலேருந்து ஒரு சகோதரர் வாட்ஸ்அப் மேலே எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு யூடியூப்பில் 800க்கு மேலே பிரசங்கம் இருக்கு, இதை அவர் கேட்டிருக்கார். கேட்டு எனக்கு நம்பர்லாம் மேலே வச்சுருக்கேன், உள்ளே வச்சுருக்கேன், எல்லாம் போய் எடுத்துட்டார். எடுத்து வாட்ஸ்அப் வழியாக கனெக்ட் பண்ணி பேசுகிறார்.
உங்கள் பேர் செல்வின் நெகேமியாவா? ஆமாம். ஃபாதர், உங்கள் யூடியூப் பிரசங்க நான் கேட்டேன். சரி, எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துட்டு. அவர் சொல்கிறார், அவர் ஏற்கனவே கிறிஸ்தவ அனுபவங்கள்லாம் நிறைய சுற்றிட்டு தான் இருக்கிறாராம். எனக்கு எல்லாம் குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவு கிடையாது, ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் கேட்டேன், எனக்கு எல்லாம் தெளிவு வந்துட்டு. இல்லையோ, நான் பண்ண எத்தனை பிரசங்கம் கேட்டார் தெரில, கேட்டதுலேயே அவருக்கு ஒரு தெளிவு வந்துட்டான், ஒரு சந்தோஷம் வந்தால் இந்த வசனத்தை வச்சு தானே நான் 2-3 எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருப்பேன். இதை நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ராப்பெல்லாம் தியானமாக இருந்தால் உன் போயிருக்குமா போவாதா? உன் பிரச்சனை சரியாக இருக்குமா சரியாவாதா? ப்ராப்ளம் அது தானே. எழுதி புத்தகத்தை கொடுத்துட்டார். ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அந்நிய காரியமாய். அப்போ இயேசுவின் சத்தியம் யாருக்கு சத்தியம்? அது நாங்கள் தாய் சபை பிரசங்கியாரு. தாய் சபைக்கு சத்தியம் ஒன்றுங்க பேச இல்லையே. இயேசுவின் சத்தியம், தந்தை சபை, பேரப்பிள்ளை சபை, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுதியே? தாய் சபை, நாங்கள் எல்லாம் தாய் சபைன்னு சொல்லுவதான் மிச்சம். அப்புறம் பியா பிடிச்சி தலையும் கண்ணையும் உருட்டிட்டு இல்லையா வந்திய. இப்போ எங்கள் அம்மா போனா, அந்த தாய் எங்கே போனா கூப்பிடு. இல்லை ஆமாம், நாங்கள் நிறைய பார்க்குறோம். நேரம் ஆயிரம் வந்துக்கிட்டே இருக்கும். பெருமை அடிச்சுக்கு தான் மிச்சம். அப்புறம் வீடு முழுசும் பேயாக கிடக்கு, மந்திரவாதம் வீட்டுக்குள்ளே. இல்லையா, மாறி தாய், எந்த தாயோ எங்கேருந்து வந்தாலோ போனாலோ நமக்கு தெரியலை மொத்தத்தில். எங்கள் ஜெபிக்க கூப்பிடுவது, அங்கே போனால் இப்படி ஆக்கம் பார்த்துருங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே மந்திரவாதம் நடக்குது. அவியலம் கோயிலுக்கு போகிற அவியலம் கோயில் 2 பேரும் மந்திரவாதம். நாங்கள் என்ன அப்போ இது எந்த தாய்? மாரியம்மாளோ? ஒரு எழுத்து தானே வித்தியாசம். மா அப்படியா இருக்குமோ? அப்படிதான் சிந்திக்க வேண்டியிருக்கு. நிறைய இருக்குது எங்கள்கிட்ட, நிறைய இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ இயேசுக்கு பாதத்தில் உட்காரணும். அவர் சொல்லுத கேட்டா சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களுக்கு விடுதலை. பொய்யில் நடக்க வரைக்கும் பொய்யின் ஆவி வரும். பொய்யனும் பொய்க்கு பிதாமாகிய பிசாஸ். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சத்திய ஆவி வரும். அல்லையா? சரி, இப்போ 3வது வருவோமா? அது 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? அல்ல அது யோவான் 4:1. நீங்கள் எல்லா ஆவிகளையும் 1 யோவான் 4:1 நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் என்று 1 யோவான் 4:1 தானா? அல்ல, எல்லா ஆவியும் நம்பாம கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனாலே எல்லா ஆவியும் நம்பாம தேவனால் உண்டானவைகளோ என்று அண்ணா இருக்கு. அதான் என்ன ஆவி? தேவனுடைய ஆவி இருக்கு. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது என்று சொல்வார். அல்லையா? அப்போ படைத்தவரின் ஆவி யாருடைய ஆவி? படைப்பாளரின் ஆவி. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் எல்லா ஆவியினாலே அவர் சிருஷ்டித்தார். அப்புறம் மனுஷனால் கூடாதவையில் தேவனால் கூடும். தேவனுடைய ஆவியினால தான் எல்லா காரியமும் நடக்கும். அப்போ அந்த தேவ ஆவி நமக்குள்ள வந்தால் நமக்கு என்ன வரும்? விடுதலை. சொல்லுது புரிஞ்சா? முதலாவது குமாரன் விடுதலை தந்தார். 2வது இனி மரியாதையா நான் உனக்கு சுகம் தந்தேன் இல்லையா? வா என்கிட்ட இரு, நான் சொல்லுவது கேள், படி, என் பாதத்தில் உட்கார்ந்து படி, என் வேதத்தை படி, அதில் நடத்த ஒப்புக்கொண்டா உனக்கு தானாக விடுதலை கிடைக்கும். அப்படி தான் வச்சுருக்கேன் சிஸ்டம். சொல்லி வழி இல்லாத பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைச்சாது. சரியா? சொல்லியிருக்கு. 3வது இந்த 2 எல்லைக்குள்ளே வரும்போது அவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அல்லையா? சத்திய ஆவியை, பரலோகத்தை தேவ ஆவியை இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார். அல்ல. அப்போ அந்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்தாவியினால் வல்லமையினால் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் விடுதலை பண்ணி நன்மை செய்கிறவராய். அப்போ பிசாசிட்டு இருந்து விடுதலை வேணும்னா என்ன வேணும்? பரலோக தேவ ஆவி வேணும். சுகம் விடுதலை எல்லாமே அந்த ஆவிக்குள்ளே இருக்குது. அடுத்தது அப்போ கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு விடுதலை உண்டாவது. அப்போ இந்த கர்த்தருடைய ஆவி நமக்கு வேணுமா?
அதுக்காக கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு ரோமர் 8:9. ஏன்னா இயேசுவுக்கு கொடுத்த அதே ஆவி. சரியா, ஷார்ட்டாக பிடிச்சிருக்கேன் சமையல். இயேசுவுக்கு கொடுத்த அதே ஆவியை தேவன் நமக்கு, அதனால் கர்த்தருடைய ஆவி குமாரன் ஆவிலாம் சொல்லியிருக்கு. அப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் சொல்லுங்கள். ஈஸியாக அவர் விடுவிக்கிறார், அவருக்குள்ளே ஆவி இருக்கு, அந்த ஆவி நமக்குள்ளே வந்துட்டு 10:38 அப்போ சொல்லல அப்படி தான் சொல்லியிருக்கு அந்த ஆவி. அப்போ நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா? சரி, உங்களுக்கு விடுதலை கிடைக்கிது இருக்கட்டும், ஆவி கிடைச்சா அது தெரியணும்ல. ஆவி கிடைக்கணும். பரலோகத்தின் ஆவி வந்தால் விடுதலை கிடைக்கும். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு நான், என் ஒய்ஃபு, மகா சின்னவ ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தோம். அந்த சபைக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னால் போனோன்னா ஸ்கூட்டரில் பைக்கில் போகிறோம். ஒரு வல்லமை வந்து என்னை இறுக்கி கட்டுறது மாதிரி ஒரு ஃபீல். ஒரு கயிறு வச்சு என்னை சுற்றி இறுக்கி கட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி. அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், ஏதோ ஒரு வல்லமை என்ன இறுக்கி கட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பைக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, தானாக போயிட்டுருக்கோம். ஜாம் பண்ணிட்டாவே நம்ம போய் சேரணும். பக்கத்தில் வந்துட்டோம். சரி, போய் சேர்ந்தாச்சு. போனோன்னா நேராக போய் முழங்கால் போனேன். அன்றைக்கி அங்கே உள்ள எல்லாமே நான் தான் நடத்தணும். அன்றைக்கி நீங்கள் வந்து நடத்திருக்கீங்கன்னு சொன்னனால நான் போயிருக்கேன். முழங்கால் போட்டு செல்லே ஃபோட்டோ காட்டாச்சு. நமக்கு தான் அந்நிய பாஷை பறந்து வந்துடுமே. ஆவியில் கொஞ்சம் அனலாக விட்டு கொடுத்தேன். என்னை சுற்றி ஒரு கயிறு கட்டியிருக்க மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறேன். அந்த கயிறு இறுக்கி கட்டியிருக்கு, அதில் ஒரு இடத்துல நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வச்சோன்னே என்ன நடக்கும்? அந்த கயிறு அத்து ஸ்ப்ரிங் மாதிரி தரிக்கும்ல, அப்படி ஒரு தரிசனம் எனக்கு விடுதலை உண்டாயிடுச்சு. கூட்டம்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு மதர் ஒரு வீட்டோட சேர்ந்து தான் ஜெப வீடு, அவங்க ஜோம் பண்ணி தான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது ஐபிசி கொடுத்துட்டாங்க, பெருசாயிடுச்சு. அந்த காலங்களில் அப்படி சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வல்லமை இப்படி என்ன இருக்கிற மாதிரி நான் இப்படி பார்த்தேன். ஒரு பயங்கரமான பவர் இந்த ஊழியத்தில் போராடுது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சொல்ல வச்சிருந்தான் பிள்ளை, மதர் பிள்ளை, இந்த சிவர் இருக்குல்ல, இந்த சிவருக்கு நேர் அந்த பக்கம் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க அந்த சிவர் ஓரத்தில் வரிசையாக வச்சுருக்காங்க. எப்படி அவங்க கொண்டு அந்த பக்கத்தில், இவங்க எந்த பக்கம் ஜப வீடு கட்டணுன்னு அவன் அந்த பக்கத்தில் நேராக அந்த பக்கம் வச்சுருக்கு. இதெல்லாம் நடக்குது. இந்த ஊழியத்தை என் மகன் தான் நடத்திட்டு இருந்தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான். நடந்திருக்கு முன்னால் ஆரம்பத்தில். ரொம்ப சிக்கலாயிடுச்சு. நான் அதனால தான் உங்களை மாதிரி உள்ளவங்களெல்லாம் இப்போ இப்படி வர சொல்லி நடத்த சொல்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த வல்லமை என்னையும் கொல்லுறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் உள்ள வேற ஒரு சாதனை இருந்ததுனால, இல்லையா, பரிசுத்த ஆவி இருந்ததுனால நடக்கலை. ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு முடியலை. நான் வந்து என்ன நேரம்னா அறுத்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட விடுதலை நமக்கு பல வேளை அவசியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தருகிறார். அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து மாடெல்லாம் வளர்க்குறாங்க, பால் நல்லா கறந்துட்டுருக்குது, வந்தோடனே சரசர டோட்டலி ஆஃப் ஆகிடுது, இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பிரசங்கத்தை கூட்டிகிட்டு போனார். எனக்கு ஆவியானவர் தந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பிசாசனுடைய ஆளுகை நம்ம தாக்க முடியாமல் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு, இல்லையா. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வந்துட்டால் பேய் நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது, தள்ளி நிற்கும். வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பரிசுத்தாவி கிடையாது பாருங்க, புரியுதா. வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பரிசுத்தாவி கிடையாது. அதனால் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாவல் அதுகளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உண்மைதான். அதனால் நீங்கள் தேவ சித்தம், உங்களை பற்றிய தேவ சித்தம் என்னன்னு அறிஞ்சு, மண்ணுக்குரியவைகள் மகிமைக்குரியவைகள்னு ரெண்டு இருக்குது. நீங்கள் மண்ணுக்குரியவைகளுக்கு பின்னால் போனால் இப்படியெல்லாம் நிறைய இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மகிமைக்குரியவைகளில் போனீங்கன்னா இதிலேருந்து விடுதலை கிடைக்கும். அல்ல இல்லையா? ஆமாம், ஆத்மாவை விடுதலை பண்ணுறதுக்கு ஆண்டவர் முக்கியம் இடம் கொடுக்குறாரு, தவிர மற்றெல்லாம் செகண்டரி தான் அப்படிலாம் சொல்லி சில வசனங்களை சொன்னேன். அல்ல இல்லையா? அப்போ கர்த்தருடைய ஆவி இருந்தால்தான் விடுதலை உண்டாகும். இப்போ 3 ஸ்டேஜ் சொன்னல. வந்தோடனே இயேசுநாதர் தர்ற விடுதலை, 2வது அவருக்கு பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுவது கேட்டு கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகள் ஆகும்போது அவர் கொடுக்குற விடுதலை, 3வது அவர் தம்முடைய ஆவியின் வல்லமையை நமக்கு தந்து நமக்கு கொடுக்கிற விடுதலை. அல்ல இல்லையா? சரி, இனி இதுக்கு கான்ட்ராடிக்டரியாக வர ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ ஒன்று நான் சொல்கிறேன். அதை நாங்கள் பார்த்தோம், அதையும் சொல்லிடணும். கன்னியாகுமரி பக்கம் ஒரு கத்தோலிக்க பெரிய தேவாலயம் என்ற எல்லாரும் அங்கே தான் விசிட் பண்ண வருவாங்க, அந்த இடத்த பார்க்க வருவாங்க.
அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணும்படி என்ன ஒரு பாஸ்டர் கூட்டிகிட்டு போனார். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், பல அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு கூட்டிகிட்டு போனான். அப்போ சரி, நான் வந்து பிரசங்கியார், எனக்கு ஆண்டவர் வசனம் தருவார், பேசணும், அதுக்காக வேண்டி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நான் போனேன். அங்கே விடமாட்டாங்க, அடித்து போடுவாங்க, யாரும் அந்நியர் போகக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் மாலை வேளையில் போனோம். வீட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு ஒரு சின்ன ப்ரேயர், முதல் ப்ரேயர் நடக்கும்போது அந்த அம்மா துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம், ரொம்ப ஆழ்ந்தாங்க. நான் இங்கேருந்து யோசிக்கிறேன், அந்த பேய் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனை சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வந்து வசனம் பேசுங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. நான் ஏதோ ஒரு புதிய கத்தோலிக்க சூழ்நிலை, கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில் தானே அப்படின்னு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தொல்றாங்க, குதிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய, என்ன வசனம் சொல்ல, இது எப்படி அப்படின்னா, மத்திய 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகள். தேவனுடைய ராஜ்யம் என்ற காரியத்தை பிரசங்கம் பண்ணும்படி ஆவியானவர் தூண்டினதுனால தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன தெரியுமா? பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிற அனுபவத்துக்கு பேர் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. பரலோக தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறது. நீங்கள் வந்து மத்திய 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். நாமத்தை பயன்படு, இயேசு நாமத்தை பயன்படுத்துறதுனாலேயோ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம், பிரவேசிக்கிறதில்ல. அநேக நேரத்தில் வந்து பிசாசம் வரட்டணும், வியாதியை குணமாக்கணும், தீர்க்க சொன்னோம்லாம் சொல்லுவாங்க, அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிடுவோம். அப்போ இயேசு நாமத்திலே இதெல்லாம் நடந்தாலும் பிதாவின் சித்தம் செய்யாத அனுபவங்கள் உண்டு. அது தேவராஜ்ய அனுபவம் அல்ல. இது ஒன்று. ரெண்டாவது, ரோமர் 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எழுதியிருக்கு. அப்போ தேவ ஆவியினால் நடத்தப்படுறது இருக்கிறது. இப்படி தேவராஜ்யம். அப்போ தேவராஜ்யத்தை தேடுங்கள் ஆண்டவர் சொல்கிறதுனால நம்மெல்லாம் தேவராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறோம் என்கிறதான ஒரு அர்த்தம் வருது. ஆமாம், நம்ம தேவ ஆவி தேவ ஆவியின் ஆளுகைக்கு வெளியே இருக்கிறோம். அது என்ன ஆவின்னு கேட்டால், அது 1 Corinthians 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டது எங்களுக்கு அருளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அப்போ 2 ஆவி இருக்குது. ஒன்று தேவன் பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி, இன்னொன்று உலகத்தின் ஆவி. லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், உலகம் முழுசும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிசாசனுடைய ஆவி. 2 Corinthians 4:4, இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி பிரகாசமாயிராதபடி குருடாக்கினான், இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவி. எபேசியர் 2:2, உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் ஒரு ஆவி கிரியை செய்கிறது, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கிரியை செய்கிறது, அதற்கேற்ப நடக்கிறார்கள்னு இருக்குது. அப்போ 2 ஆவி, ஒன்று பரலோகத்திலிருந்து வர ஆவி, இன்னொன்று வான மண்டலத்தோட பொல்லாத ஆவி. அது எபேசியர் 6:12. இந்த 2 ஆவி இருக்கிறது. நம்ம வந்து பரலோக தேவ சித்தம் செய்யலை. காரணம், பரலோக தேவ ஆவி நமக்குள்ளே வந்து செயல்படவில்லை, வேற ஒரு ஆவி செயல்படுது அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. அந்த செய்தியை பேசிகிட்டு இருக்கேன், 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அப்படி இருந்தோன்னே அந்த அந்நிய பாஷை பேசி ஆடிச்சு துள்ளி குதிச்சில்ல அந்த வம்பில், அது அங்கேருந்து 2 கையை முறுக்கி சொல்லுது, டாய் நான் யாருன்னு தெரியுமாடான். கொள்ளாமா நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய நான் விரும்பலை, ஓடி போயிடனே. அது கீழே விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. அல்லையா? இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். இங்கே வேற ஒரு ஆவி தந்திரமாக கிரியை செய்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடையாது, வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. அந்நிய பாஷை இருக்குங்க, அது ஏதோ வேஷம் ஏமாற்றிடுது. அது பரிசுத்தாவின்னு நினச்சிட்டு, நமக்கு பரிசுத்தாவி கிடச்சிட்டு நினச்சிட்டு, ஆனால் அது வேற ஆவி. அதனால தான் வீடு குழப்பமாக இருக்குது, அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையோ? அப்போது நமக்கு அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, உங்களை விட ரொம்ப அந்நிய பாஷை பேசுகிறவன். ஆனால் பிசாசு அந்நிய பாஷை பேசுகிறத நாங்கள் பார்த்தோம். இப்போ அப்படியும் ஒரு காரியத்தை தந்திரமாக அது செய்யுது, அது வேறு வழிபாட்டு தலங்கள்லாம் செய்யுது. அதனால தான் நாங்கள் குமாரன் விடுதலை சத்தியத்தை எல்லாம் சொல்லி, சத்திய ஆவியானவர் தர வேற ஆவி இங்கே வரப்படாது. இல்லையா? அது ரொம்ப தந்திரமாக வரும், ஊழியக்காரிலெல்லாம் ஏமாற்றி போடும். ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிச்சலாம். அது ஒரு குறிப்பிட்ட பெந்தைக்கோஸ்தே சபைக்கு நான் இப்படி ஒரு சனிக்கிழமை தான், ஆமாம், போயிருந்தேன். நான் சுற்றிக்கிட்டே நடக்கிறவன் போயிட்டேன். அப்போ அந்த சபைக்கு என்ன தெரியும், அந்த பாஷா நீங்கள் வந்தியலாம், அப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட செய்தி சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த சப்ஜெக்ட், இந்த ஆவியை பகுத்தறிதல் என்ற விஷயத்தை குறித்து நான் கொஞ்சம் பரிசுத்த ஆவினா எப்படி இருக்கும், மற்ற ஆவி எப்படி இருக்கும், ரெண்டும் ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்கும், உங்களை ஏமாற்றி போடும் அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லி முடிச்சாச்சு, பிரசங்கம் எல்லாம் முடிச்சாச்சுங்க. நீங்கள் இதை கண்காணித்து உங்கள் சபையை பாதுகாக்க வேண்டும்னு
சொல்லி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் உங்களை கொண்டு வந்து எங்கள் சபையில் இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை ஆண்டவர் இன்று தீர்த்து வைத்தாருன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சொல்லுங்கள் என்ன விஷயம், என்ன தீர்த்து வச்சார், நானும் அறியட்டு அப்படின்னு. அவர் சொன்னார், எங்கள் சபையில் ஒரு பொம்பளைக்கு வந்து இந்த மாதிரி வல்லமை வந்திருக்கு, ஆவி வந்தது, பயங்கரமாக அமர்க்கலம் பண்ணது. இந்த பாஸ்டர் சொல்லுவார், நான் எங்கள் அப்பா காலத்திலிருந்தே இந்த ஊழியங்களுக்கு இவர் கூட நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் போய் பழகினவன், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தவன், அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அவர் சொல்கிறார், வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்கு விளக்க தெரியலை அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இது நடந்திருக்கு. சாயங்காலம் வந்து ஒரு அந்த சபையில் உள்ள ஒரு மூத்த விசுவாசி வந்து சொன்னாங்களா, பாஸ்டர் அந்த சிஸ்டருக்கு வந்து பரிசுத்த ஆவி கிடச்சிருக்கு அப்படின்னு. உடனே இவர் வந்து இயல்பாக சொல்லிட்டார், எனக்கு என்னமோ ஒன்று சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டார். சரியா, மனசில் இருந்தே சொல்லிட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு தான், நீங்கள் சந்தேகப்படப்படாது, ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, அதனால தான் அது ரொம்ப பவராக பண்ணிச்சுது. உடனே இவர் பார்த்தார், இனி இதுக்கு மேலே சொன்னால் இவ போய் அங்கே போய் சொல்லுவா, பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா, சபை நடத்துவாள் எங்களுக்கு பிரச்சனை. அப்படி ஆஃப் ஆக்கிட்டார். இது என்ன செய்யணும் நான் திணறிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எதோ டீட்டெயில்டாக பேசியாச்சு, பரிசுத்த ஆவினா இப்படி கனி இருக்கும், இப்படி இருக்கும், இதான் அந்நிய பாஷை பேசும், சத்தம் போடும், கை காலெலாம் உதறும், ஏமாந்துடாத, போதும் பாஸ்டர், இனி சபையாரே இதை என்ன செஞ்சிருவாங்க, ஒழுங்குபடுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அப்போ கர்த்தருடைய ஆவி வந்தால் விடுதலை வரும், வேறு ஆவி வந்தால் விடுதலை வராது. கை கால் உதறும், அந்நிய பாஷையும் கூட பேசிடும், விடுதலை வராது, சமாதானம் வராது, பயப்படுறோன்னு சொல்கிறாங்க, பயம் வருதான். நான் சமயம் சுருக்கம். ஸோ ஆகவே தான் நீங்கள் இயேசுவின் வசனத்தில் நடக்கிறதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சத்திய ஆவியை தவிர வேறு ஆவி வர முடியாது. இல்லையே, உள்ளுக்குள்ளே சத்தியம் ஸ்டோர் ஆகிடுச்சுல்ல. நான் முடிச்சிடுறேன், ஒரு 2 வருஷம் இருக்குது. சாது சுந்தர் சிங் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், காவியோடு அணிஞ்சிருப்பார், சீக்கிய மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார். அவர் உலகம் முழுசும் சுற்றிட்டு தெரிவார். அவர் ட்ரெயினில் யாத்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டுது, நிறைய பேர் ட்ரெயினில் ஏறினாங்க. வட இந்தியாவில் இந்த காவி உடை, உருத்திராட்ச மாலையெல்லாம் போட்டு தலைமுடியெல்லாம் நீளமாக வளர்த்து அந்த சன்னியாசி ரிஷி எல்லாம் சொல்கிறாங்க அவங்க பாஷையில் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும், நிறைய பேர் இருப்பாங்க. அவர் மாதிரி ஒருத்தர் ஏறினாராம். இப்படி இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்து வரும்போது இவரை பார்த்தாரு. இவர் காவி உடை தான் போட்டிருப்பார், சாது சுந்தர் சிங் தாடி வச்சுருப்பார். அவன் பார்த்தா நம்ம மாதிரி ஒரு சாமியாக இருப்பாருன்னு சொல்லி பக்கத்தில் அதில் உட்காந்துட்டார். ட்ரெயின் புறப்பட்டாச்சு. இவர் கேட்டாராம், சாமி சுந்தர் சிங் கேட்டார், நீர் எந்த ஊர் சாமி, என்னெல்லாம் சாமி நீர் வச்சுருக்கிறீர்? ஏன்னா அவங்க வந்து நிறைய சாமி வச்சுருப்பாங்களாம், தாயத்துக்கெல்லாம் அது இதெல்லாம் வச்சு இந்த நிறைய ஆமாம் அந்த ஆவியெல்லாம் வச்சுருப்பாங்களாம். அந்த அடிப்படையில் நீர் எந்த சாமியை வச்சுருக்கிறீர்னு கேட்டானோ. உடனே இவர் சொன்னாரா, நான் ஏசு சாமியை வச்சுருக்கேன். எப்படி பார்த்தா, நான் அப்படி ஒரு சாமியை நான் இந்தியாவில் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லையா, எங்கள் ஊரில் அவனுக்கு சூழ்நிலையில் கேள்விப்படலையாம். இது எந்த சாமி? அப்போ இவர் சொன்னார், அவர் இந்த ஒரு சாமி கிடையாது, இவர் பரலோகத்திலேருந்து வந்த சாமி. எங்கேருந்து வந்த சாமி? அதனால தான் நமக்கு தெரில. அவர் அங்கேருந்து வந்தார், அவர் இப்படிலாம் செஞ்சார், அப்புறம் சிலுவையெல்லாம் மறித்து உயிர் தெழுந்தார், அப்புறம் திருப்பி இருந்த இடத்துக்கு போயிருக்காரு, இன்னும் மீண்டும் வருவாராம். எப்படியா இன்னும் வரப்போகிறாராம் அவர். எப்படியா இப்படின்னு இயேசுவை பற்றி சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். என்ன ஆகிட்டான், என்னடா இப்படி ஒரு பிரம்மாண்ட சாமியை நம்ம கேள்விப்படாத இவன் வச்சுருக்கானாமே, வராமல் வந்துட்டு அவனோட கோபத்தில் சொன்னானா, நான் யாருன்னு தெரியுமாடா, என் சாமியை பற்றி உனக்கு தெரியுமா, இப்போ பார்த்துக்க அப்படின்ட்டு கண்ணை மூடி டரா டிரா டுமா டமா அண்ணா அவருக்கு மந்திரம் எல்லாம் அப்படியே ஜெபிக்கிறாராம். இவர் சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காராம். கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்க்குறோம், ஒன்றுமே நடக்கலை. ஒன்றுமே கண்ணை திறந்து பார்த்தானோ, இந்த ஆள் அசையாமல் உட்காந்துருக்கான், இப்படி துளாவி பார்க்குறானோ. இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காரு? உடனே கேட்டானோ, கையில் என்ன வச்சுருக்கேன்? அது அந்த சாமி பேசின வார்த்தைகள் நிறைஞ்ச புஸ்தகம் வச்சுருக்கேன். அதுதான் உன்னை பாதுகாக்குதுன்னு நினைக்கிறேன். இவன் மந்திர தாயத்து, மந்திரக்கோல், மந்திர மை மாதிரி மந்திர புத்தகம் வச்சுருக்கான் இல்லையா. சரி, நீ அதை தள்ளி வை, இவன் ஒன்றும் செய்கிறேன் பார்க்க. இவரை நான் தள்ளி வச்சாச்சு. திருப்பி அவனுக்கு மந்திரங்கள்லாம் ஓதுறான். ஒன்றும் நடக்கலை. ரொம்ப நேரம் அவன் சொல்கிறாரான், எனக்கு சாமி சொல்லுது, இந்த புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ளே இருக்குதான், உன்னை ஒன்றும் செய்ய முடியாதான். இல்லை இந்த புத்தகத்தில் இருக்குதெல்லாம் நமக்குள்ளே இல்லாதனாலேயாக நம்ம பேயா போட்டு விரட்டுவான்.
இந்த புத்தகத்தில் இருக்குது. சத்தியம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம பார்த்து என்னைக்கும் ஓடி போயிருப்பான் இல்லையா? அப்போ குமாரன் விடுதலை இருக்கிறது, சத்திய விடுதலை இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி விடுதலை இருக்கிறது. இதுதான் சபைக்கு அனுபவம். நான் முடிச்சிருக்கேன். ஜப கோபுரம், திறந்த வாசல், பூட்டின வாசல், தேவனுடைய வீடுன்னெலாம் எழுதி போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கெல்லாம் சுற்றி வாரதாகும். அப்படி ஒன்றையுமே இயேசுநாதர் வச்சல. இயேசுநாதர் சபையை வச்சுருக்காரு. நான் போயிடும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல், அவர் மேலே மாளிகையாய் ஆலயமாய் தேவனுடைய ஆவினால் வாசஸ்தலமாக கட்டப்படணும். இயேசுக்கு போதனை இருக்கணும், அப்போஸ்தலர் போதனை இருக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்கணும். அங்கே தான் ஜபம் இருக்குதுக்கு மேலே ஜப கூட்டம் கிடையாது. இல்லையா? ஜப கூட்டம் சபைக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டா சபையை சார்ந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது குருசெடி. என்னது புரியுதில்ல? குருசெடியிலையும் சிலுவையை நட்டு வச்சுட்டு பாட்டு பாடி புதுமை நடக்குங்கிறேன். இவங்களும் எங்கெங்கே ரோட்டங்கரையெல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருந்து புதுமை நடக்குங்கிறேன். புதுமை எல்லாம் சபைக்குள்ளே தான் நடக்கணும். இல்லையா? அதனால தான் உடனே சபையாக கட்டி இந்த உபதேசம், இந்த அனுபவம் எல்லாம் வச்சு செய்கிறோம். அநேகர் அப்படி இப்படி ஓடி ரொம்ப சங்கடப்படுறாங்க. எல்லாம் உதாரணம் எல்லாம் எனக்கு நிறைய சொல்ல முடியும். ஆக இனி அப்படி ஏமாறாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவோடு வளரும்படி குமாரன் விடுதலை, சத்திய விடுதலை, தூயாவின் விடுதலை என்ற விடுதலைகளை பூர்ணமாக அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆம்.